புனித கொன்சாலா கார்சியா மற்றும் தோழர்கள். இந்திய திருநாட்டில் மும்பையின் மேற்கு பகுதியில் வசை என்னும் இடத்தில் வாழ்ந்த போர்த்துகீசிய தந்தைக்கும் கொங்கன் நாட்டை சேர்ந்த தாயாருக்கும் கிபி 1557 பிறந்தார் கொன்சாலா கார்சியா. தன் தொடக்க கல்வியினை இயேசு சபையில் பயின்ற இவர் இயேசு சபையின் குருவான செபாஸ்டியன் கொன்சால்வசுடன் இணைந்து கிபி 1580 ஜப்பான் சென்றார். பிரான்சிஸ்கன் சபையின் தலைவரான அருட்தந்தை பீட்டர் பாப்டிஸ்டா என்பவரின் மறைவுரையினால் ஈர்க்கப்பட்ட கொன்சாலா தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி பொது நிலையினர் சபையில் சேர்ந்து கிபி 1592 அருட்குருவானார். சுமார் 4 ஆண்டுகள் தொழுநோயாளிகளுக்கு இறைப்பணிகளை செய்து ஆண்டவரை அறிவித்த இவர் எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து அன்போடு உறவாடினார். அரசுக்கும் அரசருக்கும் எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்ட அருட்தந்தை கொன்சாலா கிபி 1596 டிசம்பர் 8 தன்னோடு இருந்த 26 குருக்களோடு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கிபி 1597 ஜனவரி 3 அருட்தந்தை கொன்சாலாவும் அவரது தோழர்களும் மக்கள் முன் நிறுத்தப்பட அவர்களின் இடது காது அறுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசுவின் பணிகளை செய்த கொன்சாலாவும் அவரது தோழர்களும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட கிபி 1597 பிப்ரவரி 5 நாகாசாகி அருகிலிருந்த மலையில் சிலுவையில் அறையப்பட்டு விண்ணகம் சென்றார்கள். தொழுநோயாளிகளுக்கும் எளியோருக்கும் உதவிகள் செய்து ஆண்டவரை அறிவித்த அருட்தந்தை கொன்சாலா கார்சியாவையும் அவரது தோழர்களையும் திருத்தந்தை 9 பத்திநாதர் கிபி 1862 ஜூன் 8 புனிதர்களாக உயர்த்தினார். புனித கொன்சாலா கார்சியா மற்றும் அவரது தோழர்களின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தொழுநோயாளர்களை இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு அமைதியை தரும்படியாக ஜெபிப்போம்.